ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மகேஷ் vlogs. நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சம்மருக்கு ஈஸியாக சூப்பராக போட்டு எடுக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்சமான மோர் மிளகா, அதாவது மிளகா வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்ன ரேஷியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரெடிஷ்னலி எப்படி அதை பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மோர் மிளகா ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்ய போகிறோன்றதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் வாங்கியிருக்கேன். இது 100லேருந்து 150 கிராம் பச்சை மிளகாய் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த பச்சை மிளகாய் நம்ம பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டு ஃபோர்க் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி இது மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மிளகாயும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி எல்லா மிளகாலையும் ஃபோர்க் வச்சு ஹோல் போட்டுக்கலாம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஹோல் போடுறோன்னா, இது வந்துட்டு நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக மோரில் ஊற வைக்க போகிறோம். ஸோ அந்த மோரில் இருக்கிற அந்த ஜூஸ்லாம் இந்த மிளகாக்குள்ளே இறங்கி நம்ம அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி காய வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திக்கிறோம். எல்லாத்தையுமே இதே மாதிரி குத்தி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி குத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் மோர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மோரில் வந்துட்டு இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது மோரில் போயிட்டு இதை வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு இதை வந்துட்டு சன்லைட்டில் வச்சு நம்ம காய வைக்க போகிறோம். இதே மாதிரி 3 days வந்து ரிப்பீட்டடாக பண்ணோம். இது வந்து இப்போ இது அடுத்த ஸ்டெப் என்னன்றதை இந்த ஓவர் நைட் ஃபுல்லாக இதை ஊறட்டும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நேற்று நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் இந்த மோர்லேயே ஊறிடுச்சு மிளகா. இப்போ இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சன்லைட்டில் வச்சு காய வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு 3 days, அதாவது இப்போ காய வச்சுட்டு திரும்பி ஈவினிங் எடுத்து மோரில் போட்டு வச்சிடணும். திரும்பி மறுநாள் காலையில் எடுத்து காய வச்சுட்டு மோரில் போட்டு இதை மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 daysக்கு அப்புறம் பிளேட்டில் வச்சு நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வருது அப்படின்றது பொரிச்சு பார்த்துடலாம். மிளகாவை எல்லாம் நல்லா காஞ்சதும் மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டோன்னே நல்லா புரியுது. ஸோ அந்த அளவுக்கு மிளகாய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே செய்யும் பொழுது அதிக உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.